நாயின் சிறுசிறுப்பான கலாட்டா. வாட்ச்மேன் இன்று முதல். நல்லா நடிச்சிருக்காப்புல, நல்லா சஸ்பென்ஸாக போகுது. த்ரில்லர் சொன்னேன். அப்பப்போ வந்து காமெடி பண்ணிட்டு நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது ப்ரோ. அந்த நாய் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு. எல்லாருமே மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேரக்டர் தான் படத்தில் இருப்பாங்க. யோகி பாபுவோட காமெடியும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்குங்க, பார்க்கலாம். நாய்க்காக பார்க்கலாம். ஜி பிரகாஷ் அப்படின்னு வச்சிருக்கேன். அதான் நாய்க்காக பார்க்கலாம். நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஜியோட ஆர்ஆர் எல்லாம் கேட்டுருந்த மியூசிக் என்ன பண்ணுறாரு கேட்டுருப்பாங்க. இதில் ஆர்ஆர் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜோனராக இருக்குது. குப்பத்து ராஜா கம்பேர் பண்ணுறப்ப இது டிஃப்ரெண்ட் ஜோனர். ஃபுல்லாக வந்து க்ரைம் த்ரில்லர் அது மாதிரி இருக்குது. ஸோ வந்து ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற சீன் தான். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு விஷயத்துக்காக லாக் ஆகிறாரு, அங்கே நடக்கிறது. பட் இவரோட ஆக்டிங் நல்லா இருக்குது. பட் அந்த நாய் ஒன்று செமையாக நடிச்சிருக்கு. ஸோ மியூசிக் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் அவரோட படம்ன்றதுனால கொஞ்சம் யோசிச்சு எந்த சீனுக்கு எப்படி போடணும் போட்டிருக்காரு. நிரோஸோடைய சினிமோட்டோகிராஃபி நல்லா இருக்குது. ஒட்டுமொத்த டைரக்டர் கொஞ்சம் த்ரில்லிங்கான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காரு. பாட்டு இல்லைனா கூட போர் இல்லாமல் கொண்டு போகுது. என்டர்டெய்னிங்காக இருக்குது படம். அது 2 பேர் காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எப்பவும் போல தான். ஆமாம் டிப்பிக்கல் ஏஎல் விஜய் மூவி தான். பாட்டில் இருந்தாலும் போர் இல்லாமல் கொண்டு போகுது படம். நல்லாயிருக்கும். 1.5 hour இருந்தாலும் போர் இல்லாமல் போகுது படம். தேங்க்ஸ். ஜிவி பிரகாஷ் குமாருக்கும் அந்த நாய்க்கும் ஈக்குவல் ரோல் தான் சொல்லுவேன். 2 பேருக்குமே. யோகி பாபுலாம் எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக பிஜிஎம்லாம் சூப்பர், செம்மையாக பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இல்லை, செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல. இல்லை, அதுதான் கஷ்டமாக இருக்குது. விஜய் படம் மாதிரி இல்லைங்கிறதான் கஷ்டமாக இருக்குது. அதை நம்பி தான் போய் உள்ளே போய் உட்காந்தோம். வேறு யாரையுமே நம்பலை. இந்த இடத்துல அப்படி வந்துடும், இந்த இடத்துல இப்படி வந்துடும் நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். 1947க்கு முன்னாடி சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்குது. ஏதோ அந்தளவுக்கு ரொம்ப மட்டமான பேட்டர்னில் படம் இருக்குது. அதனால் இது சொல்கிறதுக்கான வார்த்தையே கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு ஒரு நல்ல படம் எடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. 1.5 மணி நேரத்தில் நல்ல படம் எவ்வளோ எடுக்கலாம், நல்லா எடுத்துருக்கலாம். செம்மையாக இருக்குண்ணா, பார்க்கலாம். யார் வேணா பார்க்கலாம். தாறு மழை இருக்குண்ணா. நாய் தான் நல்லா நடிச்சது. ஆனால் ஜிவி பிரகாஷ்லாம் கோச்சிக்கண்ணா, நான் நல்லா நடிச்சாங்க. மூவி நல்லா தானே இருக்குது. நல்லா இருக்குது. ஒரு த்ரில்லாக இருக்குது. ஒரு நாவல் ஸ்டோரி தான் சொல்ல போனால். ஒரு கட் பண்ணி சீன் எப்படி சொல்லுவாங்க அந்தமாதிரி நாவல் ஸ்டோரி மாதிரி இருக்குது. என்னது சொல்லுவாங்க, நாய் நன்றி உள்ளதுன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே காமிச்சிருக்காங்க. யோகி பாபு சொல்லவே தேவையில்ல. அடுத்த வடிவேல் தான் அவளை சொல்லலாம். அவ்வளோதான். செம்மையாக தெரிக்க விட்டாங்க நாயில். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.